சங்கீதக்காரர் சொன்னது போல, நீர் என் உழுந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பாடலில் நம்ம பாட போகிறது போல, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்படிங்கிற நம்ம அறிக்கையை இந்த மாலை வேளையில் இட போகிறோம். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை மாத்திரம் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கூட்டி வந்து ஆராதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா திரும்ப? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா? தாயின் கருவில், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. கரங்களை தட்டி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நடக்க வைத்தது அவர். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிப்பாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. அவர் கிருபை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். எஸ் லார்ட், ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We worship you Lord. Hallelujah. Praise God. ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஆரம்ப ஜெபம் எடுக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இயேசப்பா உங்களுடைய திருச்சபைக்கு வருவதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. நாங்கள் இங்கே வந்து பாடல்கள் பாடி, ஆண்டவரே வேத பாடங்கள் வாசித்து, ஆண்டவரே தேவ செய்தி கேட்டு கடந்து செல்லும்போது தகப்பனே, ஆண்டவரே அந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் கீழே போகாதபடி ஆண்டவரே இந்த ஒர்ஷிப், ஆண்டவரே இந்த வேத பாடம், இந்த மெசேஜ் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் தகப்பனே. நீரை மீதி நேரம் முழுவதும் எங்களோடு இருந்து வழி நடத்தி செல்லும் தகப்பனே. துதிகன மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்திக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். சிறுவர்கள் வேத பாடம் வாசிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்க ஜான் அண்ட் சங்கீதா வருவாங்க. Psalms 110 verse 1 through 5. The Lord says to my Lord, "Sit at my right hand until I make your enemies a footstool for your feet." The Lord will extend your mighty scepter from Zion, saying, "Rule in the midst of your enemies. Your troops will be willing on your day of battle. Arrayed in honor, splendor, holy splendor, your young men will come to you like dew from the morning boom. The Lord has sworn and will not change his mind. You are a priest forever in the order of Melchizedek. The Lord is at your right hand. He will crush kings on the day of his wrath." Amen. Blessed are all who fear the Lord, who walk in the obedience to him. You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. Your wife will be like a fruitful vine within your house. Your children will be like olive shoots around your table. Yes, this will be the blessing for the man who fears the Lord. May the Lord bless you from Zion. May you see the prosperity of Jerusalem all the days of your life. Psalm 128 verse 1 through 5. Amen. Colossians chapter 3 verses 8 through 12. But now you must rid yourself of all such things as these: anger, rage, malice, slander, and filthy language from your lips. Do not lie to each other, since you have taken off your old self with its practices, and you have put on the new self, which is being renewed in knowledge in the image of its creator. Here there is no Greek or Jew,
circumcised or uncircumcised, barbarian, Scythian, slave or free, but Christ is all and is in all. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness, and patience. Amen. Colossians 3:13-16. Make allowance for each other's faults and forgive anyone who offends you. Remember, the Lord forgave you, so you must forgive others. Above all, clothe yourselves with love, which binds us together in perfect harmony, and let the peace that comes from Christ rule in your hearts. For the members of one body, you are called to live in peace and always be thankful. Let the message about Christ in all its richness fill your lives. Teach and counsel each other with the wisdom he gives. Sing psalms and hymns with spiritual songs to God with thankful hearts. Amen. இன்றைய தினத்துக்குரிய வேதவசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 99, சாம்ஸ் 99 நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We worship you, Jesus. Hallelujah. நம்ம இப்போ வாசிச்ச சங்கீத பகுதியின்படி அந்த 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனே பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு சில பாடல்கள் பாடி அவரோட நாமத்தை உயர்த்த போகிறோம். ஏன்னா எல்லா துதி கனம் மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கார் இல்லையா. எத்தனையோ கூடான கூடி தேவதூர்கள் ஆராதித்து கொண்டிருக்க இந்த வேளையில் நம்மளும் ஆராதிக்க கொடுத்த ஆண்டவருக்கு இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். We worship you, Lord.
எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உம்மை போற்றிடுவேன். நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகமாக நம்ம பாடலாம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. கரங்களை சொல்லலாமா? ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. சொல்லமா? உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எல்லாற்றையும் அன்புள்ள எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடி எப்பயுமே பாடுவோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஹல்லேலூயா.
We worship you, Jesus. Hallelujah. காலையும் மாலையும் வேளையும் நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம் அப்பா. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Thank you, Jesus. 2 கொரிந்தியர் 12:8-9 பவுல் இப்படியாக சொல்லியிருக்காரு. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமேன். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தாய் போல நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அதுக்கு நன்றி செலுத்தலாமா? எங்களை தேற்றுகிற தேவன் நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு நீங்கள் பவுலுக்கு சொன்னது போல ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற இந்த மனுஷர்கள்கிட்ட அப்பா நீங்கள் கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. தேங்க்யூ Lord. We worship you, Jesus. சொல்லலாமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் எங்கள் ஏசையான்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. We thank you, Lord. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லலாம். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரங்கள் எல்லாத்துலையும் கிருபை உமக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னோட பலன் பூரணமாக விளங்கும் ஆண்டவர் சொன்னது போல் ஒரு பாதப்படியில் நம்ம கேட்கலாமா? அப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை எங்கள் மேலே இன்னும் ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ Lord. நன்றி செலுத்துறோமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும்
சொல்லுங்க. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எங்க வாழ்க்கையில நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்வில் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த மாலை வேளையில் சொல்லலாமா? நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், நாங்கள் நம்பி இருக்கும் துருகம். ஹல்லேலூயா. உங்களோட சிட்டையில் நிலையில் வைத்து எங்களை பாதுகாத்து வர்றதுக்காக நம்ம நன்றி செலுத்த போகிறோம். மாலை வேளையில் நன்றி செலுத்தலாமா? அப்படியே கரங்களை தட்டி அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. We worship you, Jesus. அநாதி தேவன் என் அடைக்கலமே சொல்லி நம்ம பாட போகிறோம். We thank you, Lord. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன்னாதார். கரங்க தட்டலாமா? அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. சொல்லுங்க. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. காடக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே, காடக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. சொல்லுங்க. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே,
கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. சொல்லுங்க. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். ஹல்லேலூயா. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் பானகத்தின் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. Hallelujah. அநாதி தேவன். Hallelujah. We worship you Lord. Hallelujah. நம்ம இந்த பாடலில் ஒரே ஒரு ஸ்டான்ஸை மட்டும் திரும்ப பாட போகிறோம். நம்ம மியூசிக் இல்லாமல் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்க இல்லையா? இப்புவி யாத்திரை கடந்துடுவான்னு சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். திரும்ப சொல்லலாமா? இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தின் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஆண்டவரோட மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்ததை நம்ம எழுதி வைத்திருக்கிறத பார்த்துருக்குறோம் இல்லையா? எத்தனையோ சிஷ்யர்கள் அவர் கூட பயணித்தாலும் அந்த யோவானுக்கு கிடைச்ச அந்த ஸ்லாக்கியம், அவர் அவரோட மார்பில் சாய்ஞ்சு கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு இன்னர் சர்க்கிளில் ஒரு ஆளாக இருந்த யோவான் இல்லையா? யோவான் சுவிசேஷகன் இல்லையா? ஸோ அவர் பார்க்குறோம் ரெவலேஷன்ஸில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறாரு. அவர் சபைகளுக்கு பற்றி, அவர் நித்திய ஜீவனை பற்றி, அவர்கிட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவரோட மார்பில் சாய்கிற அளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த மாலை வேளையில் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். என்னோட பிள்ளையை நான் யோசிக்கும் போது கண்ணத்தோடு கண்ணம் வைக்கும்போது என்னோட தாடி அவன் முகத்தில் குத்துற மாதிரியான ஒரு க்ளோஸ்னஸ் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம காட்டுறோம் இல்லையா? அதே போல் தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் விரும்புகிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் விரும்புகிறது என்ன அப்படின்னா அந்த க்ளோஸ்னஸ், அந்த ஒன்னஸ் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த மாலை வேளையில் கைகளை ஊற்றி சொல்லலாமா? அப்பா, யோவானை போல அப்பா நாங்கள் இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே, உம்முடைய மனசு எங்களுக்கு அறியணும்ப்பா. அப்பா, உங்களுடைய இருதய துடிப்பு நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் இதுதான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதற்கு உண்டான பயணத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சொல்லலாமா? நம்ம கடைசியாக ஒரு பாடல் பாடி நம்ம சொல்லலாமா? என் உயிரான இயேசு நம்ம பாடிட்டு நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லி நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து பாட போகிறோம் இந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே
துதிப்பேன். துதிக்கலாமா? என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திரும்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லப்ப உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. கரங்களை உயர்த்தி. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாம் அந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா. Thank you Lord. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேளையில் அப்பா நாங்கள் எண்ணி துதி செய்ய வந்திருக்கோம். அப்பா எங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எண்ணி துதி செய்ய வந்திருக்கோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் என்றோ மடிந்து போயிருப்போம், என்றோ பாவத்தில் அழிந்து போயிருப்போம். அப்பா எங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அப்பா இங்கே நிறுத்தி எங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? பாடல்கள் முக்கியம் இல்லை, அந்த மியூசிக் முக்கியம் இல்லை, அவரை பார்த்து நீங்கள் பேச போகிறீங்க இந்த வேளையில். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கண்களை மூடி ஆண்டவிட்டு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் மனதில் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. அவர் தொட்டு அதை மாற்றி போடுவார். நான் 100% விசுவாசிக்கிறேன். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் போகையில் வருகையில் உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் எங்கோ இருந்தோம், என்னமோ காரியங்கள் செய்து கொண்டு இருந்தோம்.
ஆனால் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி வந்து அப்போ சங்கீதக்காரர் சொன்னது போல் ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன்னு அந்த நாடலை மாற்றி விட்டது நீங்கள் ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கைகளால் எதுவுமே முடியாது அப்பா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம் அந்த மாலை வேளையில், அப்பா இங்கே கூட்டி வந்தது நீர், உங்கள் பிரசங்கத்தில் இளைப்பாற கொடுத்த கிருபை உம்முடையது ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அப்பா நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், வி சரண்டர் அவர் செல் சொல்லலாம். அப்பா எங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவாக மாற்றுங்க. ஆவியானவர் இங்கே இறங்கி எங்களை தொட்டு சுகமாக்குங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரை. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அந்த காரியங்களுக்கு பின்னாடி எல்லாம் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களோடு கூட இருக்கீங்க அப்பா. நாங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கூட நீங்கள் எப்படி இருந்தீரோ அதே போல் அப்போ அந்த சீஷர்களுக்கு கூட எப்படி நீங்கள் நடந்தீங்களோ அதே போல் எங்களோடு கூட நீங்கள் நடந்து கொண்டே வர்றீங்க ஆண்டவர். நாங்கள் விழுகும்போது எங்களை கரத்தை தூக்கி விடக்கூடிய இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் எப்பயுமே எங்களோடு கூட இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்களோடு நாங்கள் எப்பயுமே சஞ்சரிக்க நீங்கள் கொடுத்த கிருபை ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நாங்கள் பாடினது போல் எங்களை வசனத்தில் இன்னும் நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க அப்பா. வசனத்தில் இன்னும் எங்களை வளர செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதற்காக தான் இந்த சபை, அதற்காக தான் இந்த பிரசன இந்த கூடுகை ஆண்டவரை. வேறு எதற்காகவும் இல்லைப்பா. நாங்கள் வேறு யாரையுமே பார்க்க வரல, உண்மை மாத்திரமே பார்க்க வந்திருக்கோம், உன் வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். அதில் நாங்கள் அந்த பீஸ் அந்த ஜாய் எடுத்துக்கொண்டு செல்ல வந்திருக்கோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் தொடுவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட எப்பயுமே தங்கி இருக்கட்டும். உங்கள் காரம் எங்களை வழி நடத்தட்டும். இந்த மீதியான ஆராதனை எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க அப்பா. வசனங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் எங்கள் இருதயத்துக்குள்ளே அது விதைக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அது எங்களை உள்ளே இருந்து மாற்றட்டும் ஆண்டவரை. நாங்கள் வெளியில் எப்படி தெரியுறோம் எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உண்மை போல் உள்ளேருந்து அந்த உள்ளான மாற்றம் வரட்டும். அந்த புது மனுஷனாக, அந்த புது சிருஷ்டியாக நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா. அந்த வார்த்தை அது அந்த கிரியைகள் அதை செய்யட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அந்த பிரதரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர் மூலியமாக நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க, இடைப்படுங்க. உங்கள் வசனம் நாங்கள் தாங்கி கொண்டு செல்கிற பிள்ளைகளாக, உங்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வளரக்கூடிய இந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரை. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, தேவையில்லை சந்திங்க பயம் எல்லாரையும் நீங்கள் உங்கள் கருத்துக்குள்ளே அடக்கி வைத்துக்கொண்டு நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிரைஸ் காட். எத்தனை பேர் இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறீங்க? ஆமேன். தேங்க்யூ வர்ஷிப் டீம். இந்த வாரம் நம்ம வாரத்தின் முதல் வாரம். அதனால் நம்ம சபையில் இருக்கிறவங்களோட பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி, இந்த மந்த் ஆனிவர்சரிஸ் எதுவும் இல்லை ஸோ பர்த்டே இருக்காங்க. நம்ம பாஸ்டர் பார்த்திபன் ஜூலை 6th, அப்புறம் பிரதர் ஜான் பால் ஜூலை 28th. இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஜல்சி வரணும். ஜெபம். தகப்பனே நன்றி ராஜா, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பாஸ்டரையும் தகப்பனே ஜான் பிரதரையும் உடைய சமூகத்தில் கொண்டு வரோம் தகப்பனே. அவங்களுக்கு கிருபையாக ஆசீர்வாதமாக அந்த இயர் இருக்கட்டு தகப்பனே. உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீங்களே வழி நடத்துங்க தகப்பனே. பாஸ்டர் உங்களுடைய கரத்தில் விசேஷமாக கொடுக்குறோம் தகப்பனே. அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களோட கான்ஃபரன்ஸை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தந்திருக்கீங்க, அதற்காக கொடாகொடி சோஸ்திரம். அவங்க லைஃப்லேருந்து நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கோம் ஏசப்பா தகப்பனே. அதன்படி நாங்கள் நடக்கவும் தகப்பனே, எங்களுக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் நன்றி. நீங்களே இன்னும் அவங்களுடைய ஊழியங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உம்மண்ட நிறையா ஆத்மாக்களை கொண்டு வரதுக்கு அவங்கள இன்னும் நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா. ஜான் பிரதர்க்காகவும் நன்றி தகப்பனே. அவங்களையும் உங்களுடைய ஊழியத்தில் கிருபையாய் நிறைவாய் வழி நடத்திட்டு வரீங்க, அதற்காக கொடாகொடி சோஸ்திரம் அப்பா. அவங்களோட தாளந்துகளை நீங்களே ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொன்றையும் உம்முடைய சமூகத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. அந்த தாட்டை கொடுத்துருக்கீங்க, அதற்காக கொடாகொடி சோஸ்திரம். இன்னும் நீங்களே எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த இயர் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமான பிளஸ்ட் இயராக இருக்கிறதுக்கு நீங்களே உதவி செய்யுங்க. மீதிய நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திகளை கடந்து செல்லலாம். தேவ செய்தி கொடுக்கறதுக்கு நம்ம சபையை சேர்ந்த டைட்டஸ் பிரதர் இருக்கிறாரு.
பிரதர், over to you. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஜெபம் செய்வோம். இஸ்பா, அதனால் ஸ்தோத்திரம் இசப்பா. இந்த வேலையில் கூட நாங்கள் கேட்க போகிற மெசேஜ் இஸ்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. இஸ்பா, நான் கூட பேசுகிறப்ப இஸ்பா நீங்கள் என்னோட பேசுங்க, என்ன கன்விக்ட் பண்ணுங்கள். இஸ்பா, இங்கே யார் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். யார் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வணையிறீங்கன்னு தெரியும். இஸ்பா, யார் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சுத்தம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்பா, என்ன மறைங்க, நீங்கள் வெளிப்படுத்துங்க. இஸ்பா, நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜுக்கு அப்பால் நீங்கள் எதாவது பேசணுன்னாலும் நீங்கள் பேசுங்க. இஸ்பா, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். காத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரியங்கள் தான். தேவன் எப்படி உலகத்தை உருவாக்கினார், அதாவது வாட் மீன்ஸ் அப்படின்னு நம்ம ஜெனசிஸில் பார்க்குறப்ப கர்த்தர் வார்த்தையினால் உண்டாக்குனார். ஆர் லெட் தேர் பி லைட் அப்படின்றாரு. ஸோ வார்த்தை சொன்னோன்னே உலகம் வந்துச்சு. நம்ம யோவானில் திரும்ப படித்தோன்னா, யோவான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப எழுதினார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட் ஜான்லேயும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஜானில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த தேவன் எங்களோட அப்படியே அந்த வார்த்தை உருவமாகி எங்களோட சஞ்சரிச்சது, நாங்கள் எல்லாம் அவரோட அப்படியே பிரயாணம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அங்கே பார்க்குறோம், நம்ம கடவுள் வார்த்தையாக இருக்கிறாரு, வார்த்தையினால் உருவாக்குறாரு. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையிலையும் அங்கே காரியங்கள் நடக்குது. அவர் வார்த்தையின் ரூபமானவர் மனித ரூபமாக வராரு, நம்மளோட சஞ்சரிக்கிறார். நம்ம அதே வார்த்தையினால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதே வார்த்தையினால் அவர் நம்மளை குமாரர்களாக கூப்பிட்ருக்கிறார். அதே வார்த்தையினால் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். கடவுளோட வார்த்தையினால் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் கூப்பிட்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம், எபேசியர் 3:6. அது என்னவென்றால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராயும் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாயும் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாக இருக்கிறோம் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதே வார்த்தையினால் வர இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, சுவிசேஷமாக இருக்கிறாரு, அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருது. அதே வார்த்தையினால் நமக்கு அவரோட ரகசியத்தை அறிவிக்கிறார். என்ன அந்த ரகசியம் அப்படின்னா, அவர் மூலமாக நம்ம எல்லாருமே ஒரே சரீரமாகிடுறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த வாக்குத்தத்தம் இல்லை, அவரை பற்றிய விசுவாசத்தினால நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துடுறோம். ஆபிரகாம் கொடுத்த அவ்வளோ ஆசீர்வாதமும் நமக்கு இருக்குது. ஆபிரகாம் அவர் ஆசீர்வதிக்கார், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, அநேகர் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம அவரோட லீன் கீழே வந்துடுறோம். இன்ஃபேக்ட் நம்ம இஸ்ரேலோட ஒரு பங்காயிடுறோம். நம்மளும் ஒரு யூதர் குலம் மாதிரி ஆயிடுறோம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அந்த சர்க்கம்சிஷன் அண்ட் அன்சர்க்கம்சைஸ்டே இல்லை, அதை எடுத்துகிட்டு தேர் இஸ் நோ டிவைடிங் பேரியர், இட்ஸ் ஒன் பீப்புள். கடவுள் நம்மளை அதே வார்த்தையினால் நம்மளை உள்ளே இழுக்கிறார். கொலோசையர் 3:8-10 நம்ம இன்றைக்கி வாசித்த வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 8:10. 3:8-10.
தேங்க்ஸ் ஆண்டி. இதில் நம்ம பார்க்குறோம் கடவுள் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த வசனத்தை ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறோம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரியங்கள், கடவுள் நம்மளை வந்து ஒரு வார்த்தையினால் ஆசீர்வதிச்சிருக்காரு. வசனம் சொல்லுது, கேள்வி வார்த்தையினால் வரும், நம்ம அந்த வார்த்தையை கேட்குறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நம்ம ரட்சிப்படைகிறோம். நம்ம அந்த வார்த்தையை எடுத்து மற்றவங்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வாயிலேருந்து பிறக்காதாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளையும் புறக்கலாகாது அப்படின்னு போட்டிருக்காரு. இல்லை ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்லாம் எழுதிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து அறிய போகிறோம். ஜான் சொன்னால், என்ன நான் இன்றைக்கும் சாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு. இன் ஒன் சென்ஸ் நம்ம வந்து நிறைய காரியங்கள் என்ன பண்ணிடுறோன்னா, திருடுறது பெரிய தப்பு, பொய் சொல்கிறது பெரிய தப்பு, அப்பா அம்மா கீழ்ப்படியாதது பயங்கர பெரிய தப்பு, இல்லை விபசாரம் பண்ணுறது பெரிய தப்பு, இல்லாட்டி இந்த மாதிரி தவறான படங்கள் பார்க்குறது தப்பு அப்படின்றோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சாதாரணமான காரியங்கள் நம்ம நிறையா டைம் விட்டுடுறோம். நம்ம போன வாட்டி பார்த்தோம் கோவங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிற காரியங்கள் நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வார்த்தை எப்படி இருக்குன்னா, க்ளோசஸ்ட்டாக இருக்கிறவங்கள, ஸ்பௌசஸ்ஸு, கிட்ஸு, அவங்கக்கிட்ட நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குது, ஆஃபீஸில் நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குது, நம்மளோட அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்குது, இன்லாஸ் கிட்ட எப்படி இருக்குது, எங்கே கடவுள் வந்து நம்மளை டியூன் பண்ண விரும்புகிறாரு, அவரோட ரிக்குவயர்மெண்ட் எங்கே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்லாண்டர் அப்படின்ருக்கு. நம்ம படித்த வசனங்களில் வந்து பிறக்கலாகாத தூஷணம் அப்படின்ருக்கு. ஸோ ஸ்லாண்டர் நம்ம படிக்கலாம். கடவுள் நம்மளை எதுக்கு கூப்பிட்றாருன்னா, இந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வம்பு வார்த்தைகள், தூஷணம் உங்கள் வாயிலேருந்து பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து நம்ம யோசித்து பார்ப்போம், இன்றைக்கி நம்ம எத்தனை பொய்கள் நம்ம சொல்கிறோம். சில டைம் வந்து அது ஒயிட் லைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனை டைம் வந்து நம்ம ஒரு கோவமான சிச்சுவேஷனில் வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணிடுறோம்ல. நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, சில டைம் நம்ம தவறான வார்த்தைகள் கேட்டுடுறோம். நம்ம காதில் நம்மளை பற்றி யாராவது தூஷணமாக பேசுகிறது நமக்கு வந்து விழுந்துருது. இது எல்லாத்துக்கும் மேலே நடுவில் நான் ஒன்று பார்த்தேன், எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அது என்னென்னா காசிப், புறங்கூறுதல். கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் எத்தனை பேர் வளர்ந்தோம்? நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம்ல, ஓரளவு எக்ஸப்ஷன். என்னென்னா இந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் போட்டு வறுத்தெடுப்பாங்க. தனியாக எங்கேயாவது கூட்டினாங்க அப்படின்னா, இவர் அப்படி பண்ணுறாரு தெரியுமா, இவர் இப்படி பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தூஷணமான வார்த்தைகள் அங்கே பறந்துட்டுருக்கும். ஆனால் அதோட அண்டர்லையிங் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, ஒரு டைமும் நம்ம மற்றவங்கள பற்றி புறங்கூறுறப்பல ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வரும். என்னென்னா, அவங்க பண்ணுற மாதிரி நான் இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இல்லை, ஆனால் அவங்க பண்ணுற மாதிரி நான் பண்ணலப்பா, அதனால நான் அவங்களோட மேலே, அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம கூட லேடிஸ்க்கு இதெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ கான்டாக்டே நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். காசிப் வந்து பயங்கர நேச்சுரலாக இருக்கும். அவங்க வந்து மற்றவங்கள பற்றி ஒரு காமெண்ட் கொடுக்குறது வந்து பயங்கர நேச்சுரலாக இருக்கும். அவங்கள எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அசால்ட்டாக போகும் எல்லாமே. ஸோ நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் 10:19. தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், கடவுள் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம போகிற ஒன்று வர்ற வசனங்களில் நம்ம படிப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சொற்கதில் மிதினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்றது. அப்போனா நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ நம்ம கிளாஸ்லாம் உட்காந்து அரட்டை அடித்தப்போ சும்மா அப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இதெல்லாம் இல்லை, அப்போ என்ன தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே பண்ண காரியங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அங்கே வந்து பாவம் இல்லாமலாம் போகலன்னு வசனம் சொல்கிறது கண்டிப்பாக ட்ரூ இல்லை. நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கிறோம், என்னெல்லாமோ பேசியிருக்கிறோம்ல. தொடர்ந்து நம்ம படிப்போம். அதே நீதிமொழிகள் 11:13.
ஸோ இதில் ஒன்று பார்க்குறோம், நம்ம ஸ்கூல்லலாம் வச்சுருப்போம் ஒரு டைட்டில், ஏதாவது ஒரு பையனுக்கு வச்சுருப்போம், இல்லை பொண்ணு கூட சில டைம் ஸ்பை. அவங்க என்னென்னா நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் அந்த சைடு போய் ஏதாவது சொல்லி விட்ருவாங்க டீச்சர்ஸ் கிட்டலாம். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன சொல்லுதுன்னா, பேசிக்காக நீங்கள் நிறையா பேசுகிறப்பல யூ கேனாட் கண்டெயின் எனி திங், நீங்கள் வந்து அப்படியே வெளியில் சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:28. மார்பாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஸோ நம்ம இங்கே அதே வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம்ல, கோல் சொல்லிட்டு பிராண சிநேகிதராக இருக்கிறவங்கள பிரித்து விட்ருவாங்கன்னு. இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூலில் பார்த்துருக்குறோம் நிறையா. ஆனால் அதே தான் லைஃப்பில் நம்ம வந்து கடவுள் கொடுத்துருக்குற அந்த வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட நம்ம வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். புறம் கூறுறதுனால நம்ம வசனம் சொல்கிற காரியங்கள் அப்படியே நடக்கும்ல. நம்ம நிறைய வார்த்தை இருக்கிறப்ப தேவையில்லாத காரியங்கள் பேசுவோம், தேவையில்லாத காரியங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி புறம் கூறுறதுனால க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து வாசிப்போம் அதே லைனில். யாக்கோபு, யூதாவா, ஜேம்ஸ், யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் சிங்க் பண்ணி பார்ப்போமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் தயவுசெய்து பேசவே பேசாதீங்க. நீங்கள் வந்து ஒன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுனால நீங்கள் ஜட்ஜ் ஆயிடுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். டு நாட் ஸ்லாண்டர் ஒன் அனதர். ஸோ அதே வார்த்தை ஸ்லாண்டர், விரோதமாக பேசுறது, காசிப் பண்ணுறது. எனி ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரதர், ஒருவர் ஆர் ஜட்ஜஸ் ஹிம், ஸ்பீக்ஸ் அகெயின்ஸ்ட் த லா அண்ட் ஜட்ஜஸ் த லா. When you judge the law, you are not keeping it. ஸோ நம்ம இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காசிப்னால என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு. நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிரும், நம்மளால் எந்த சீக்ரெட்டுமே ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாகவே இருக்க மாட்டோம். ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணிட்டே வருவாங்க. நீதிமொழிகள் 26:20 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். விரைவில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். தேங்க்ஸ்க்கா. அக்கா அடுத்த வசனமும் 21-22 ரெண்டு சேர்த்து வாசித்துருங்க. கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது, வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தேங்க்ஸ்க்கா. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த வார்த்தையினால் உண்டாக்குற கடவுள், அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்குறோம்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விறகு அது நம்ம கோல் சொல்லலைன்னா அந்த தீயே அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சண்டை நடக்கிறப்ப நீங்கள் பேசலைன்னா சண்டை சீக்கிரமாக முடிஞ்சிடும், நீங்கள் பேசினா தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம இது எல்லாமே நம்ம லைஃப்பில் பார்த்த காரியங்கள்னால நம்ம இன்னைக்கு கூட ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம யோசித்து பார்க்கலாம், ஏசப்பா என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நான் என் வார்த்தைகளை நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்க பற்றி பேசுகிறதோ இல்லாட்டி இப்போது நான் இது இன்னொரு லெவல் எடுத்தோன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிற மாதிரி நீ நினச்சாலே நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு எடுத்தனா நம்ம எத்தனை தாட்ஸ் நம்ம மைண்டில் வந்திருக்கோம்ல. நம்ம அவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவங்க இப்படி ஆயிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் நான் இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன், அவங்க இந்த வார்த்தை சொன்னோன்னா நான் இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம மைண்டில் ப்ளே பண்ண கேம்ஸில். ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா,
நம்ம சின்ன சின்ன காரியங்கள்லாம் பாவம் அப்படின்னு தள்ளி வைக்கிற காரியங்கள் அவர் முன்னணியில் அவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது இல்லை. நம்ம அவர் அவ்வளோ பரிசுத்த தேவனாக இருக்கார். ஆனால் இதில் குட் நியூஸ் என்னென்னா, இது ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஹீ நோஸ் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு கம் பேக். அவர் வந்து நம்மளை திரும்ப அழைக்கிறார், நீ வா அப்படின்னு நம்மளை. ஆனால் எதுக்காக அழைத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதாக. தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ இதில் வந்து உங்கள் வசனம் அப்படின்னு அதில் இருக்குது. இங்கே வந்து கான்வர்சேஷன், லெட் யுவர் கான்வர்சேஷன் பி சீசன்ட் வித் சால்ட் அப்படின்னு வசனம் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து உங்களோட வார்த்தைகள் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். அது வந்து ஒருத்தங்களை வந்து அது சாரம் உள்ளதாக இருக்கட்டும். அது வந்து உப்பு சப்பே இல்லாத மாதிரி இல்லாமல் லெட் இட் பில்ட் தெம் அப்படின்னு கடவுள் இந்த இடத்துல நம்மளை அழைக்கிறார். அதே எபேசியர் 4:2-6 யாராவது ஒருத்தர் வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்குறோம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். நம்ம கடவுள் தெரியாதவங்கள கூட விட்டுடலாம், நம்ம கடவுளை தெரிஞ்சவங்களை எடுத்துக்கலாம். நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, ஓகே அந்த சைடில் இருந்தாரோம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, பேரண்ட்ஸு, இன்லாஸு, உங்கள் ஸ்பௌசஸ் கிட்டல நம்ம எல்லாருமே ஒரே சரீரமாக தான் இருக்கோம், ஒரே ஆவியில் தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே கடவுள் அறிந்தவர்களாக தான் இருக்கோம். ஆனால் கடவுள் வந்து யூனிட்டி எதிர்பார்க்குறாரு நமக்குள்ளே. வசனம் சொல்லுது, உலகம் வந்து உங்களோட யூனிட்டினால், உங்களோட லவ்னால் தே வில் நோ மீ அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு இந்த டைம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த டெண்டன்சி இருக்குல்ல, நமக்கு வந்து மற்றவங்களை பற்றி பேசினாலே ஒரு ஜாலி இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஸோ நான் அவங்கள மாதிரி இல்லாட்டி அந்த கான்வர்சேஷன் கோயிங்காக நம்ம பண்ணுற காரியங்கள் கடவுள் முன்னணியில் அது அவ்வளோ அவதூறாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிசாசானவன் அதை யூஸ் பண்ணுறான். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரான் அப்படின்ருக்கு வசனம் சொல்கிற மாதிரி. நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறப்ப அங்கே வந்து ஒரு பிரிவினை தான் வருதே தவிர ஆண்டவர் எதிர்பார்த்த யூனிட்டி வர மாட்டேங்குது. நம்ம யோசித்து பார்க்கலாமே, நம்ம குடும்பங்களில், நம்மளோட சர்ச்சஸில், நம்ம டினாமினேஷன்ஸில், ஹையர் ரேங்கிங்லேருந்து லோவர் ரேங்கிங் வரல, சர்ச்சஸில், வீட்டுக்குள்ளேயே இல்லை, பேரண்ட்ஸோட எவ்வளோ ஒரு பிரிவினை இல்லை. எத்தனை கால் வச்சுட்டு இது சொல்லியிருக்கக்கூடாது, சில டைம் வந்து நான் சொல்லனா யார் சொல்லுவா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நம்ம விடுற வார்த்தைகள்லாம் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குல்ல. அதே மாதிரி எபேசியர் 4:29 தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ அங்கே நம்ம பார்க்குறோம், கெட்ட வார்த்தையே பேசாதீங்க அப்படின்ட்டுருக்கு. நீங்களாம் உத்தமங்களாக இருந்திருப்பீங்க, நான் வந்து சத்தியமாக அப்படி இல்லை. நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப அது வந்து அப்படியே ஒரு நேச்சுரல் ஃப்ளோ அந்த மாதிரி இருக்கும், அது பாட்டுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்க்குற மீடியாலேயும் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அது செம்ம கொலோக்கியல் ஆகிடுச்சு. நம்ம ஆஃபீஸில் போனாலும் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுகிறத வந்து அளந்து பேசு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டி அதே அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க ஆண்டி. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பீர்கள். ஸோ இதில் கீயே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபர்கிவ்னஸில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறோம்,
யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நம்மளும் பர்ஃபெக்ட் இல்லை. காரியங்கள் நடக்குது, வார்த்தைகள் வெளியில் வருது. ஆனால் இந்த எண்டில் இட் ஃபால்ஸ் அண்டர் ஒன் பக்கெட். நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறீங்க? ஒருத்தங்க நம்மளை வார்த்தையினால் காயப்படுத்திட்டாங்க, நம்ம வந்து அவங்கள இன்னொரு வார்த்தையினால் காயப்படுத்திட்டோன்னா நமக்கு வந்து அதில் ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னு நம்ம அதை நினச்சிட்றோம். ஆனால் அங்கே கீயே வந்து இல்லை, மன்னிக்கிறதுல தான் ஒரு நிம்மதி இருக்குது. இது நடந்த சம்பவம் இங்கே பென்சிகோலா, ஃப்ளோரிடா அப்படின்னு இங்கே ஒரு இடம், ஃப்ளோரிடாவில் ஒரு இடம் பென்சிகோலா அப்படின்னு. அந்த இடத்துல மேகன் அப்படின்னு ஒரு பொண்ணு, 18 வயசு பொண்ணு, அவன் வந்து காரில் போயிட்டுருக்கா. ஒன்னொரு ட்ரக்லேருந்து ஒருத்தன் வந்து அந்த காரை இடிச்சிட்றான். இடித்தவொடனே இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம், நீங்கள் தேடி பார்க்கலாம். காரில் வந்து இடிச்சிட்றான். இடித்தவொடனே அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துடுறா. அவளும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் இறந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா பேர் வந்து ரெனே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பயங்கர கோவம். என்னென்னா, என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையே, அவள் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தா, யார் இவன் வந்து கொண்டுட்டான் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம். நான் இதை வந்து லைட்டாகவே எடுக்கலை. அவங்கவுங்க பசங்க இறந்தால் எப்படி கஷ்டமாக இருக்கும்னு நான் அதை லைட்டாகவே எடுக்கலை. ஸோ வந்து அவங்க பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து நீதி கிடச்சே ஆகணும். அவங்களால நைட்டு தூங்க முடியல, சாப்பிட முடியல, அவங்க எதுவுமே பண்ண முடியல. அவங்க என்னென்னா, எனக்கு வந்து யார் கொன்னாங்களோ அவனுக்கு வந்து நீதி கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கோர்ட்லலாம் போய் பேசி கடைசியாக கோர்ட்டில் வந்து அந்த பையன் யார் இடித்தாங்களோ அவங்களுக்கு வந்து 30 வருஷம் எழுதிட்டாங்க சென்டென்ஸ், 30 years ஜெயில் எழுதிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அப்பாடா, எனக்கு முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வந்து என் நீதியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2 வாரம் நல்லா போகுது. 3ஆவது வாரம் அவங்களுக்கு மேகன் அந்த பொண்ணை பற்றி ஞாபகம் வந்தாலே திரும்ப எங்கேயோ இருந்து பயங்கரமான ஒரு கோவம் வருது. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம தான் அவனை ஜெயிலில் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் தாங்க முடியல. எப்படி அவன் என் பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலில் போயிட்டு அவனை பார்த்து நான் கத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. இங்கே இது எல்லாமே நடந்த சம்பவம். ஸோ இவங்க ஜெயிலுக்கு போய் கத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து அதே 18 வயசில் இருக்கிற இன்னொரு பையன். அந்த பையன் வந்து அன்றைக்கி நைட் ஏதோ பார்ட்டி போயிட்டு வந்துருந்துருக்கிறான். ஃபோன் வந்து காலில் கீழே விழுந்துச்சுன்னு கீழே குனிஞ்சிருக்கிறான். அந்த டைமில் சிக்னல் பார்க்காம நேராக போய் அடிச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து அந்த பையனை வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு அவங்க பொண்ணோட ஞாபகம் வருது அவங்களுக்கு, டைமு. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அவனும் நம்ம ஏஜ்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்களுக்கு இருந்த கோவம்ல அப்படியே ஸ்லோவாக டேர்ன் ஆகுது. அவங்க வந்து அடுத்த வாரம் போகிறாங்க, ஒரு வாரமாக அவனை போய் பார்க்க போகிறாங்க, அவனோட பேசுகிறாங்க, பேசிகிட்டே வராங்க. கடைசி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அது அப்படியே நாட்கள் மாதங்கள் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே ஸ்டாப் பண்ணல. அவங்க கோர்ட் சிஸ்டம் கிட்ட போயிட்டு திரும்ப ஃபைட் பண்ணுறாங்க அந்த பையனுக்காக. அந்த பையனை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணி அந்த சென்டென்ஸை வந்து 30 வருஷத்துலேருந்து 22 வருஷம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து 11 வருஷத்துக்கு இறக்கிட்டாங்க கோர்ட்டோட. திரும்ப இவங்க ஃபைட் பண்ணி, ஸோ அந்த பிட்டர்னஸில் இருந்த அவங்களோட மைண்ட் செட்டு அவ்வளோ கசப்பில் அப்படியே டோட்டலாக டேர்ன் ஆகி அவங்க வந்து அந்த பையனுக்காக ஃபைட் பண்ணுறாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த பையனை வந்து அவங்க பையனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அந்த பையன் ரிலீஸ் ஆகிட்டான். இப்போ அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த மெசேஜை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்தது. ஃபர்கிவ்னஸோட ஹோல் கான்செப்டை வந்து அவங்க வந்து லைஃபாக வாழ்ந்து காட்டுறாங்க. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. நம்ம கூட இன்றைக்கி நம்ம காயங்கள், நம்மளோட வார்த்தையினால் நமக்கு எத்தனையோ பேர் காயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி யோசித்து பார்க்கலாம், நம்ம அதை பற்றி எவ்வளவோ போட்ட அரைன்னு அதை அரைச்சாலும், அது எத்தனை டைம் யோசித்தாலும் இல்லை, நமக்கு வந்து ஒரு விடுதலையே அதில் இருக்காது. நான் உன் கல்யாணத்துக்கு வரல, போடா நீ என்னை பற்றி பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். அன்றைக்கி வந்து சமாதானமாக இருக்கும். ஆனால் அவங்கள பற்றி யோசிக்கிறப்பெல்லாம் இல்லை, அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்ம மூஞ்சில் வந்து நிற்கும். இப்படி சொல்லிட்டான், இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தை எல்லோரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு.
ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தான் விடுதலை இல்லை, ஒரே விடுதலைலாம் இல்லை. கடவுள் வந்து நமக்கு மன்னிப்பை நமக்கு கொடுத்துருக்குறாரு. நம்மளோட அந்த கீயே வந்து ஃபர்கிவ்னஸில் தான் இருக்குது. நம்ம இந்த டைம் கூட யோசித்து பார்க்கலாம், நம்ம ஏன் அவங்கள மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும், எனக்கு நிம்மதி வரணும்னா அவங்கள எனக்கு நிம்மதியே தேவையில்ல, நான் வந்து அவன் செத்தாக தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம்ல. ஆனால் நான் இந்த சொன்ன கதையில் கூட இல்லை, சில பேர் நான் பார்த்துருக்கேன் ட்ரூவாக, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் இவங்க மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அவங்க இறந்து போனவங்க போயிட்டாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? ஆனாலும் அவங்கள நினச்சப்பெல்லாம், இல்லாட்டி அவங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தவங்க நினச்சப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் திரும்ப ஞாபகத்துக்கு வரும். பிசாசானவன் அதை யூஸ் பண்ணுவான். அதுதான் அங்கே நம்ம கண்ணை எடுத்துடுற காரியங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சண்டை போடல, பொல்லாத ஆவியின் காரியங்களோட கரெக்ட் ஆண்டி அங்கே இருக்கிறப்பல பிசாசு வந்து அதை அவனுக்கு ஏற்றுவாக யூஸ் பண்ணிக்கிறான். நம்மளை வந்து அந்த டைமில் கடவுளோட பிரச்சனத்துலேருந்து வெளியில் எடுத்துடுறது, நம்மளோட மைண்டை வந்து மாற்றிடுறது, நமக்கு உள்ள கசப்பை தூண்டுறது, நம்ம வந்து அந்த தாட்டில் வந்து அப்படியே டுவெல் ஆகி சூ பண்ணுவோம். நம்ம அதை போட்டு இது நடந்துருந்துன்னா இப்படி சரி, இந்த ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம், அவங்க இந்த வார்த்தையை சொல்ல போகிறாங்க, நான் இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காதது சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி ஓட்டிகிட்ருப்போம். அந்த டைமில் வந்து கடவுளோட பிரச்சனத்துலேருந்து நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருப்போம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 5:8. தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் எப்போ நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார்னா, நம்ம பாவியாக இருக்கிறப்ப, நம்ம அயோக்கிய ராஸ்கலாக இருக்கிறப்ப தான் தேவன் நம்மளை தேடி வந்தார். நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிட்டு போய் நிற்கலை, ஆனால் அவர் வந்து நம்ம விழுறப்பெல்லாம் திரும்ப வந்தார். நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணுவேன், ஆனால் கடவுள் திரும்ப வருவார். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணுவேன், கடவுள் திரும்ப வருவார். நம்ம கூட இந்த வாட்டி யோசிக்கலாம், ஒருத்தங்க நம்மக்கிட்ட தப்பு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி பல ஈவெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட மைண்ட் செட்டே நம்ம ஃபேமிலியை பற்றி அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம இந்த டைமில் நம்ம கடவுள் முன்னாடியில் வந்துட்டு கடவுளை நோக்கி பார்க்கலாம், அவங்கள மறந்துடலாம். நம்ம வந்து அந்த தாட்டை வந்து கடவுள்கிட்ட கொடுக்கலாம். ஏசப்பா, நான் இந்த மாதிரி யோசித்தாலே, அவங்கள பற்றி யோசித்தாலே அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் என் மூஞ்சில் வந்து நிற்கிது, நீங்கள் எனக்கு மன்னிச்சிங்கல்ல, எனக்கு மன்னிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளால் நிறைய டைம் மன்னிக்கவே முடியாது, செம்ம கஷ்டம். ஆனால் God is not calling for the capable, God is calling for the willing. நீங்கள் மன்னிக்கணுமா? Do you want to give up? Do you want to forgive? அதான் கேள்வி இன்னைக்கு கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் வார்த்தையை சொல்லி உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தியிருப்போம். பட் டு யூ வாண்ட் டு ஃபர்கிவ்? கேள்வி என்னென்னா, ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் ஃபர்கிவிங் இல்லை, பட் டு யூ வாண்ட் டு ஃபர்கிவ்? ஏன் டு யூ வாண்ட் டு ஃபர்கிவ்னா, பிகாஸ் யூ ஆர் ஃபர்கிவன். நம்ம கடவுள்கிட்டேருந்து பெற்றுக்கிறோம் ஒரு இது, அவங்க பண்ணதோட 10,000 மடங்கு கேவலமான காரியங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆனால் கடவுள் நமக்கு அந்த ஃபர்கிவ்னஸை கொடுத்துருக்கிறாரு. வை நாட்? பைபிள் நம்மளை கூப்பிடுது, ஃபர்கிவ்னஸ்க்காக கூப்பிடுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா கிட்ட வந்து 2 பேர் கடனாளிகளாக இருந்தாங்க. ஒருத்தன் வந்து $5 ஓப்பனா, இன்னொருத்தன் 5 மில்லியன் ஓப்பனா. கடவுள் வந்து $5 மன்னிச்சிட்டாரு, 5 மில்லியனையும் மன்னிச்சிட்டாரு. கடவுள் கேட்குறாரு, யார் எனக்கு இது 2ல் வந்து ரொம்ப உத்தமனாக இருப்பான் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் 5 மில்லியன் பணம் தான் உங்களை ரொம்ப நேசிப்பான் அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல நம்ம போடலாம்ல. நம்ம சின்னதுலேருந்து எத்தனை பொய், எத்தனை திருடு, எத்தனை வார்த்தைகள், எத்தனையோ ரகசியமான பாவங்கள், அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கடவுளை மன்னிச்சிருக்கிறப்ப, நம்ம ஏன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில், இல்லை ஒரு 4 ஈவெண்ட்டில், ஒரு 7 ஈவெண்ட்டில், ஒரு 77 ஈவெண்ட்டில் பண்ணிட்டாங்களா, நம்மளால் ஏன் மன்னிக்க முடியல? நம்ம இந்த டைம் கூட, ஏசப்பா, இது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன் மண்டை கிட்டி சேர்றதுக்கு இது என் தடையாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக யோசித்து ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அது வந்து ஒரு பேட்டில் தான், கண்டிப்பாக ஒரு பேட்டில் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சத்தியமாக நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும், அது ஒரு ஃபேஸு. அதுக்கப்புறம் சரி ஏசப்பா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அதுக்கப்புறமா நம்ம கொடுப்போம் கடவுள்கிட்ட, ஏஸ்பா நான் மன்னிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே இல்லை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிடும். அது ஒரு ஃபேஸ். ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா, யூ கோ த்ரூ த ஃபேஸ், சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த சைட்டில் வர்றப்பல அவ்வளோ ஒரு நிம்மதி. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வேணால் திட்டினாலும் நமக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது இல்லை. அது என்ன ஒரு சமாதானம் இல்லை. அப்போ வந்து கடவுளோட அந்த பூர்ண சமாதானம் நம்மக்கிட்ட இருக்கும். அதோட ஃபீலிங்கே வந்து ஃபீலிங்கன்றதோட அதோட ஸ்பிரிச்சுவல் லெவலே வேறில் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் என்னடா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தை சொன்னால் பயங்கர கோவம் வரும், என்னெல்லாமோ பண்ணுவான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளோ பால் போட்டாலும் அடிக்கிறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடவுள் நம்மளை அந்த இதுக்கு தான் கூப்பிட்றாரு. வி ஹேவ் டு ஓவர் லுக்கில். ஆனால் வாட் இஸ் த ரெஃபரன்ஸ்? த ரெஃபரன்ஸ் என்னென்னா, காட் ஹஸ் ஃபர்கிவன் யூ, ஒய் ஆர் யூ ஹோல்டிங் இட் பேக்? கடவுள் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு. உங்களை எங்கெங்கெல்லாமோ கூப்பிட்டு வந்து, நம்மளாம் யோசித்து பாருங்களேன், நீங்களாம் நல்லா படிச்சிருப்பீங்களா இருக்கும், நான்லாம் கேவலமாக படிப்பேன், எங்கெங்கெல்லாமோ இருந்ததெல்லாம் என்ன, எங்கெங்கெல்லாமோ கூப்பிட்டு வந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுருக்கிறாரு. ஃபிசிக்கலாக ஸ்பிரிச்சுவலாகவும் அவ்வளோ நிம்மதி சமாதானம் இருக்குது. நம்மளால் ஏன் அதை லெட் கோ பண்ண முடியல? இந்த வேலையில் கூட நம்ம இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏசப்பா நீங்கள் என்ன ரச்சித்திருக்கீங்க. வசனம் சொல்லுது, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாதனல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை போராட்டபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல அப்படின்ருக்கு. நம்ம யாருக்குமே கர்த்தர் இடத்துல போயிட்டு, ஏஸ்பா எப்படி சமயா நான் உங்களுக்கு கிடச்சிட்டேன் அப்படின்னு யாராவது போய் சொல்ல முடியுமா? இல்லாட்டி பரலோகத்தில் போய் நின்றுட்டு, ஏசப்பா நான் பார்த்தீங்களா இன்றைக்கி ஃபுல்லாக போய் சொல்ல, லெட்ஸ் சே இன்றைக்கி நான் போகிற வழியில் ஏதோ ஆயிடுச்சு, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏஸ்பா இன்றைக்கி காலையிலேருந்து நான் இதுவரை எந்த பொய்யுமே சொல்லலை, அப்படி போயிட்டு கடவுள்கிட்ட சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, நம்மளோட நீதி எல்லாம் அவருக்கு முன்னாடி கிழிந்த துணின்னு சொல்லுது. நம்மளால் நம்மளோட நீதியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஜீசஸ் டசன்ட் ஹாவ் டு டை ஆன் த கிராஸ். கெத்செமனேலோட ப்ரேயரே அதான், லார்ட் இஃப் இட் இஸ் யுவர் வில் டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. ஆனால் அங்கே வசனம், அங்கே வந்த சத்தம் என்னென்னா, திஸ் இஸ் த வே, இட் ஹேஸ் டு பி டன், தெர் இஸ் நோ அதர் வே, தெர் இஸ் ஒன்லி ஒன் வே. இல்லை நம்ம யோசித்து பார்க்கலாம் இந்த வேலையில் கூட, எஸ்பா நீங்கள் அவ்வளோ கிருபை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் ஏன் இவ்வளோண்டு கிருபை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியல? அதே மாதிரி இன்னொரு பேரபிள் இருக்கும்ல, ஒருத்தருக்கு வந்து நிறையா மன்னிச்சு விட்ருவார், அவன் போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சோண்டு கொடுத்தவனை போயிட்டு அடிச்சிட்டு இருப்பான்ல. நம்ம அதே மாதிரி தான் பண்ணுறோம்ல. இங்கே கடவுள் நம்மளோட இன்னைக்கு நம்ம எல்லோரும் போய் தேவ முன்னிலையில் போய் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். கடவுள் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு காரியத்தை எடுத்து உங்கள் முன்னாடி நிறுத்தி, இதுக்கு என்னப்பா நான் உன்னை என்ன இல்லாமல் மன்னித்தேன், இந்த சின்ன இதை உன்னால் மன்னிக்க முடியலையே அப்படின்னு நிறுத்தினாருன்னா எப்படி இருக்கும் அந்த லிஸ்ட்டில்? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம இந்த வேலையில் கூட நம்ம சோதித்து அறிவோம், நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் இதில் பாயிண்ட் என்னென்னா, ஃபர்கிவ் பண்ணுறது வந்து ஈஸி இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபைல பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் எப்படி பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்? இல்லை வீட்டில் தண்ணி ஒழுகுது அப்படின்னா, தண்ணியே ஒழுகலைன்னா எப்படி தண்ணி ஒழுகிறத ஸ்டாப் பண்ணுவோம்? தண்ணி ஒழுகுதுன்னு ஃபஸ்ட் தெரியணும்ல. நம்ம இந்த வேலையில் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம அப்படி ஒன்றா நம்ம போகிறப்பல நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம், ஏசப்பா நான் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மெசேஜ், எனக்கெலாம் அந்த மாதிரி எதுவுமே ஞாபகமே இல்லை, என்னெல்லாம் யாருமே காயப்படுத்துன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போனா நான் யாரையாவது காயப்படுத்தியிருப்பேனா எனக்கும் ஞாபகம் இல்லை, நீங்கள் ஞாபகப்படுத்துங்களேன் ஏசப்பா, நான் அறிக்கையிடாத பாவம் எதாவது இருக்குதா, நான் வந்து உன் மண்டை ஒன்றும் கிட்டி சேர்றதுக்கு, நான் ஸ்பிரிச்சுவலாக உன் மண்டை கிட்டி சேர்றதுக்கு ஒன்றும் நடுவில் ஏதாவது தடையாக இருக்கான்னு நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் காட்டுவார், என்னெல்லாமோ காட்டுவார். நாங்கள் வந்து காலேஜில் இருக்கிறப்ப ஃபைனல் இயரில் வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம். அந்த ஸ்ட்ரைக் என்னென்னா, எங்களுக்கு ஹெச்ஓடியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் எனக்கு எப்போ ஞாபகம் வந்ததுன்னா, அதுக்காக என்ன பண்ணோன்னா 52 பேர்கிட்ட லெட்ரு வாங்கினோம். லெட்ரு வாங்கி எங்களுக்கு இவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அது ஒரு புறங்கூறுதலாக நான் அதை புறங்கூறல தான் நான் என்றேன். அதில் பொய் சொல்கிறது இருந்ததா? சத்தியமாக இருந்தது. ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், அவரை எவ்வளோத்துக்கு புண்படுத்தியிருப்போம் அப்படின்னு இப்போ நான் யோசித்து பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் அவருக்கு கால் பண்ணேன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அவர்கிட்ட சாரி சொல்கிறேன். அவர் நீலாம் நம்ம பையன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஃபைனல் இயரில் வந்து எங்களுக்கு ஹெச்ஓடியே இல்லை, நாங்கள் பண்ண காரியத்தினால ஹெச்ஓடியே இல்லை, நீங்கள் தனியாக அப்படியே என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டாங்க. ஸோ கடவுள் வந்து உணர்த்துவார். நான் சொல்கிறது ஏன் அந்த ஈவெண்ட் சொல்கிறேன்னா, அது நடந்து ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால்
கடவுள் உணர்த்துவார். ஏன்னா ஹீ வாண்ட்ஸ் யூ மோர். அவருக்கு வந்து நீங்கள் தேவையே இல்லை, பட் ஹீ வாண்ட்ஸ் யூ. ஹீ டசன்ட் நீட் யூ, பட் ஹீ வாண்ட்ஸ் யூ. அவர் வசனம் என்ன சொன்னதுன்னா, அப்படியே வித்தவுட் பிளெமிஷ், ஒரு ஸ்பெக் கூட இல்லாமல் அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம இந்த வேலையை கூட கேட்கலாம், ஏசப்பா நான் இந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஏசப்பா, ஆனால் நீங்கள் கன்விக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறப்பல கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவார். நீங்கள் இன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் உங்களை உணர்த்துவார், முந்தா நேற்று சொன்னதை உணர்த்துவார், போன வாரம் சொன்ன காரியங்கள் உணர்த்துவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துறப்பல உங்கள் குடும்பங்களில் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிதான ஒரு சமாதானம் இருக்கும். கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களை டியூன் பண்ணுவார். ஜான் சொன்னதை வச்சு தான் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஏன்னா இவன் வந்தாலே சாட்டை எடுத்து அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சில டைம் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் விட்டுறோம். நம்ம வந்து தியாலஜி பேசிட்டு எவ்வளோ தூரம் போயிடுறோம், என்னென்னலாமோ பேசுகிறோம். பட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் வாங்க அப்படின்னு சொல்லுது. இது ஒரு பெரிய சிலுவை, ஈஸியே இல்லை, ஈஸியே இல்லை. நீ என்ன வேணால் பேசி எனக்கு எதுவும் ஆகாதுன்னெலாம் சொல்கிறதுலாம் செம்ம ஈஸியே இல்லை, பயங்கர கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வி ஐடென்டிஃபை. இல்லை ஏசப்பா நான் எங்கே தப்பு பண்ணுறேன், இல்லை என் வாழ்க்கையில் யாராவது தப்பு பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சத்தியமாக உங்களால் மன்னிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் ஒன்றும் ஆகலை, யாரோ ஒருத்தர் சிக்காயிட்டாங்க, டாக்டர்லாம் கைவிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட தான் போகிறோம்ல. நம்ம அதை ஃபஸ்ட் ஸ்டெப்பே பண்ணிடலாம். ஏசப்பா எனக்கு இவங்க ஞாபகம் வந்திருக்காங்க, அவங்க பண்ண காரியங்கள் என்னால் மன்னிக்கவே முடியாது ஏசப்பா, நீங்கள் எனக்கு மன்னிக்க ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் லார்ட். ஐ எம் வில்லிங். அதுதான் அடுத்தது. நீங்கள் வந்து மனத்தாழ்மையாக அவர்கிட்ட வரணும். இல்லை மனத்தாழ்மையாக இல்லாமல் ஏசப்பா மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் மன்னிங்களேன் அப்படி சொன்னோன்னா வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ வந்து உண்மையாக, ஏன்னா அவர் வந்து இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம வந்து உண்மையாக அவர்கிட்ட போய் கேட்கலாம், ஏசப்பா எனக்கு மன்னிக்க ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு மன்னிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பார். அந்த ஜேர்னி வந்து ஒரு சூப்பரான ஜேர்னி. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா சில டைம் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும், சில டைம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி. நான் வந்து காட் இஸ் காலிங் மீ டு ஃபர்கிவ் அப்படின்னு யார்கிட்டே சொன்னாங்கன்னா என்ன ஒரு ஜேர்னியில் அது ஈஸியே இல்லை, கண்டிப்பாக ஈஸி இல்லை. ஆனால் எல்லா பலவீனத்துலேயும் இல்லை, வசனம் என்ன சொல்லுதுன்னா அவளோட பலன் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. இந்த நாளில் கூட நம்ம கேட்ட வசனத்தின்படி நம்ம யோசிப்போம், நமக்கு கண்களை மூடுவோம். ஏசப்பா இந்த வேலையில் கூட ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஏசப்பா, ஏசப்பா எங்களை உணர்த்துங்க ஏசப்பா, எந்த இடத்துலலாம் எங்களுக்கு காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்த்துங்க ஏசப்பா. ஏசப்பா அது ஆழமான ஹர்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப ஆழமாக இருக்கலாம், நாங்கள் மறந்து கூட போயிருந்துருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டு மறந்து போயிருக்கலாம். லார்ட் இன் ஆல் ஆஃப் திஸ் லார்ட் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. லார்ட் நாங்கள் உண்மை போல் மாற வாஞ்சிக்கிறோம், உண்மை போல் வாழ வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. நீ எங்களுக்காக என்னெல்லாமோ பண்ணிட்டீங்க லார்ட். லார்ட் மவுண்டன்ஸ்லாம் மூவ் பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. எங்களால் ஏன் ஏசப்பா ஒரு சின்ன காரியத்தை மன்னிக்க முடியல லார்ட். அது சில டைம் பயங்கரமான ஹர்ட்டாக இருக்கலாம் லார்ட், பயங்கரமான ஹர்ட்டாக இருக்கலாம். பட் லார்ட் இன் திஸ் டைம் எஸ்பா எங்கள் வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க எஸ்பா. மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் நாங்கள் லெட் கோ பண்ண கிருபை செய்யுங்க எஸ்பா. வாழ்க்கை பூரா நாங்கள் அதே ஹோல்ட் பண்ணிவிட்டு எஸ்ப்பா, வாழ்க்கை பூரா அதை நினச்சிட்டு வாழ்க்கை பூரா சமாதானமே இல்லாமல் நாங்கள் போயிடாதபடி எஸ்பா நீங்கள் எங்களை வழி நடத்துங்க எஸ்பா. உம்மோடு கிட்டி சேர கிருபை செய்யுங்க எஸ்ப்பா. எஸ்பா உம்மோடு எப்படி எஸ்பா கிட்டி சேர்றது எஸ்பா, எங்களை புல் பண்ணுங்க எஸ்பா. உம்மோடு கிட்டி சேர கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே
என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருக்கிறது தான் எங்கள் வாஞ்சை ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன் ஏசப்பா. உம்மோடு இருக்கிறது தான் எங்கள் வாஞ்சை ஏசப்பா. நாங்கள் உம்மண்டே கிட்டி சேர்றதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உணர்த்துங்க ஏசப்பா. வார்த்தைகள் ஏசப்பா, நாங்கள் சொன்ன வார்த்தைகளோ இல்லை ஏசப்பா நாங்கள் கேட்ட வார்த்தைகளோ ஏதாவது ஏசப்பா நாங்கள் உம்முடைய மெச்சூரிட்டிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கணும் ஏசப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்களுக்கு மன்னிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எத்தனையோ பெரிய காரியங்கள் உங்கள் கையிலேருந்து வாங்கியிருக்கோம் ஏசப்பா. ஏன் ஏசப்பா எங்களால் மன்னிக்க முடியல ஏசப்பா? ஏன் ஏசப்பா எங்களால் மன்னிக்க முடியல ஏசப்பா? நாங்கள் உங்கள்கிட்டேருந்து வாங்கவே இல்லையா ஏசப்பா? ஏசப்பா எங்களுக்கு மன்னிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. உங்களுடைய கரம் எங்களை பிடிக்கிட்டோம் ஏசப்பா. பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏசப்பா. ஏசப்பா நம்முடைய வசனம் சொல்லுது ஏசப்பா. ஏசப்பா எங்கள் பலவீனங்கள் உடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும்னு சொன்ன தேவன். நாங்கள் கூட ஏசப்பா ஸ்பிரிச்சுவலாக எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எங்களை பலப்படுத்துங்க. உம்மோடு கிட்டி சேர கிருபை செய்யுங்க. உம்மோடு உடவார கிருபை செய்யுங்க. எங்களை புல் பண்ணிக்கொள்ளுங்க ஏசப்பா. உணர்த்துங்க லார்ட். லெட் கோ பண்ண கிருபை செய்யுங்க லார்ட். அந்த ஷோல்டர்லேருந்து அந்த வெயிட் ஏசப்பா இறங்கி போக கிருபை செய்யுங்க லார்ட். அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்களோட சிரிப்பு லார்ட், அவங்களோட கேலி லார்ட், அவங்கள எங்களை கீழ்த்தனமாக பார்த்த காரியங்கள் லார்ட் எல்லாத்தையும் உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் லார்ட். லார்ட் எவ்வளவோ ஹர்ட் ஏசப்பா லார்ட், என்ன வேணா இருக்கலாம் லார்ட். லார்ட் ஆனால் நீ எங்களை மன்னிச்சிங்களே ஏசப்பா. லார்ட் இன்றைக்கி நான் இறந்தேன்னா உங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளே இருப்பேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ டிட் லார்ட், பிகாஸ் ஆஃப் வாட் யூ டிட் ஆன் த கிராஸ் ஏசப்பா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் வாங்கிட்டு ஏசப்பா நான் ஹோல்ட் பண்ணாமல் இருக்க கிருபை செய்யுங்க லார்ட். ஹெல்ப் மீ டு லெட் கோ. விட்டு விட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அதில் உள்ள சமாதானத்தை நான் நிரப்புங்க ஏசப்பா. உங்களுடைய வசனம் சொல்கிறபடி ஏசப்பா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளட்டும். இந்த வாரத்தில் உங்களுடைய காரணம் இருக்கட்டும். எங்களோட வாங்க ஏசப்பா. நீங்கள் ஜேர்னி பண்ணுங்கள், எங்களை கன்விக்ட் பண்ணுங்களா. கேட்ட மெசேஜ், கேட்ட வார்த்தைகள், கேட்ட பாடல்கள் ஏசப்பா எங்கள் காதுகளில் துணிக்கிட்டோம் ஏசப்பா. நீங்கள் உண்மை போல மாற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகுலோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம்